வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜிலேபி மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ அளவு இந்த மாதிரி சின்ன ஜிலேபி மீனை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மசாலாலாம் உள்ளே போய் நல்லா அந்த சாப்பிட்ற போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீனை அப்படியே போடாமல் இந்த மாதிரி மேலோட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போயே அந்த மசாலா உள்ளெல்லாம் போய் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் இதே மாதிரி நான் எல்லா மீன்களும் கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் பிக்காத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். நீங்கள் ரொம்ப அழுத்தி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிற மாதிரி ஆயிரும். சரி, இப்போ மசாலா சேர்க்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்துக்கெண்ணெய் மாதிரி வரமிளகா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், உங்கள் டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம ஒரு மீனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளெல்லாம் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலா உள்ளேயே நம்மளுக்கு நல்லா இறங்கி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மீனும் மசாலாவும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக கருவேப்பிலையை மட்டும் நல்லா போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மேலே போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் நல்லா செட் ஆகி நம்ம இப்போ மீனை போட்டு பொரிச்சிடலாம். மீன் பொரிக்கும் போது தேவையான மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் வேணாம். இப்போது மீன் போட்டோன்னே இந்த சைட்லலாம் நம்மளுக்கு வெந்து வரும். அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம மீனை திருப்பி போடணும். நீங்கள் மீன் போட்டோன்னே டக்குன்னு திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த மசாலாவே ஒட்டாது. இதே மாதிரி நம்ம எல்லா மீனுங்க தான் செய்யணும் நம்ம. இப்போது எனக்கு நான் செய்யும் போது வாசனை அவ்வளோ கம்மன்னு சூப்பராக இருந்துச்சு. வாசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்போது நம்மளோட மீனை சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எந்த மசாலா உதிராமல் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எண்ணெய் அப்படியே க்ளீனாகவே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் மசாலாவும் எண்ணெயில் போகாமல் அப்படியே மீனோட நம்மளுக்கு அந்த டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா மீனையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஜிலேபி மீன் நல்லா கிரிப்ஸியாக ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. அசல் கடையில் சாப்பிட்ட மாதிரியே அந்த ஒரு ஃபீலிங் கிடந்துச்சு எனக்கு. இப்போ இந்த லெமன் வச்சு சூப்பராக நம்ம புழிஞ்சு வச்சு சாப்பிட்லாம். இதை அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா ரச சாதத்துக்கோட, சாம்பார் சாதத்துக்கோட, சாதாரண உப்பு பருப்புக்கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போது எனக்கு கொஞ்சம் டெம்பரிங்காக இருக்கிறனால நான் உடனே நான் சாப்பிடும் போல் இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் அந்த மீன் பிக்கும் போதே அவ்வளோ கிரிப்ஸியாக உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்படியே வண்டிக்காடு ஸ்டைலில் இருந்துச்சு மீனோட வறுவல். பாருங்கள் எவ்வளோ உள்ளே நல்லா ஒயிட் கலராக, வெளியே ரெட்டாக, நம்ம என்ன கலர் போட்டியும் சேர்க்கல. ஆனால் சூப்பராக வந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.